எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் சார். ஆனால் நான் ஓ லெவல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படியாவது நான் சியிலேருந்து பி கிரேட் ஏ கிரேடுக்கு நான் போகணும் சார். ஆனால் என்னென்னத்தை இங்கிலீஷ் பாடத்திட்ட முதல்ல அது படிக்கிறேன்னு தெரியா, அதுக்கு டைமும் காணாமல் இருக்கீங்கிறவங்களுக்குரிய இந்த பிளேலிஸ்ட் இது. இந்த பிளேலிஸ்ட் வந்து ஸ்டேஜ் 2க்குரியது. அதாவது இந்த ஸ்டேஜ் 2ல் காணப்படுகின்ற அனைத்து லெசனையும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டேஜ் 2ல் காணப்படுகின்ற அனைத்து வீடியோக்களையும் அனைத்து லெசனையும் நீங்கள் கற்றுக்கொண்டாலே நீங்கள் ஓ லெவல் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஸோ எவ்வளத்தை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதான் பிரச்சனை, எவ்வளத்தை போய் முடிக்கிறதுங்கிறதான் பிரச்சனை. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இது ஸ்டேஜ் 2க்குரியது. ஸ்டேஜ் 2ல் முதலாவது லெசனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பெசிவ் வாய்ஸ். ஆனால் ஸ்டேஜ் 1ல் காணப்படுற லெசன் 15 இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொதுவாக டென்ஸுங்கிறது நீங்கள் எத்தனை தரம் படித்தாலும் குழப்பம் தரக்கூடியது. ஸோ அதுக்கு காரணம் வந்து டென்ஸை நீங்கள் படிக்கீங்களே தவிர ஆனால் அதுக்குரிய நீங்கள் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கீங்க இல்லை. தமிழ் அர்த்தங்களை மாத்திரம் வழங்கி கொண்டு நீங்கள் அது தமிழ் அர்த்தங்களை மாத்திரம் வழங்கி கொண்டால் டென்ஸை நீங்கள் வழங்கி கொள்ளுங்களே தவிர டீட்டெயிலான ஒரு அர்த்தங்கள் எடுக்காததின் காரணமாக தான் டென்ஸில் உங்களுக்கு வழங்கலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பெசிவ் வாய்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக பார்த்துருவோம். அதனால் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் அண்ட் பெசிவ் வாய்ஸ் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னென்னா, we use simple present tense. நம்ம simple present tense நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம்? to expressனா வெளிப்படுத்துறதுக்கு the everyday actions. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கின்ற செயலை நம்ம வெளிப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துறதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு தடயங்கிறதுக்கான நம்ம ஒரு நாளோ 2 நாளோ நம்ம செய்யாமல் விட்டாலும் அது எவ்ரிடே ஆக்ஷனை பாதிப்பு ஏற்படுத்த மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போவோம். ஒரு கிழமையில் 5 நாளைக்கு ஸ்கூலுக்கு போவோம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம சுகீனம் காரணமாக லீவ் எடுப்போம். அப்படி இருக்கிறதால நம்ம டென்ஸ் மாறிடுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏதாவது சில தடயங்களின் காரணமாக நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற விடயங்கள் நம்ம செய்யாமல் இருப்போம். அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம மாற்றிடவே மாட்டோம். லுக் அட் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் ஸ்டோரிஸ். ஸோ கீழே ஒரு சின்ன கதை ஒன்று காணப்படுது. ஸோ அதில் நம்ம அண்டர்லைன் வேர்ட்ஸ் கீழே கோடிடப்பட்ட சொற்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் படிச்சுட்டு they all are verbs used in simple present tense. ஸோ அங்கே கீழே காணப்படுகின்ற வசனங்களில் அந்த பந்தியில் இருக்கிற வசனங்களில் காணப்படுகின்ற வினைச்சொற்கள் எல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்காம்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி தமிழாலையும் ஒரு தரம் வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்களை கூறுவதற்காக வசனத்தில் காணப்படுகின்ற வினைச்சொல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் குறிப்பிட வேண்டும். ஸோ டென்ஸின்றாலே வினைச்சொல் தான். வினைச்சொல் தான். அப்போ ஒரு வசனத்தில் காணப்படுகின்ற வினைச்சொல் தான் அந்த காலத்தை தீர்மானிக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கின்ற செயலாண்டு சொல்லி எதை வச்சு மதிப்போம்னா நம்ம அங்கே காணப்படுகின்ற வினைச்சொல்லில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதான். ஸோ பின்வரும் பந்தியில் காணப்படும் கோடிடப்பட்ட வினைச்சொற்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றன என்பதை குறிக்குதான். ஸோ ஹேரி இஸ் அ கவுபாய். இங்கே கோடிடப்பட்ட இங்கே இஸ்ஸுங்கிற சொல் வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஹேரி வந்து கவுபோயாக இருக்கிறார். கவுபோயின்னா மாடு மேய்ப்பவர்களை நம்ம குதிரையில் நின்று அந்த மாடுகள் மேய்ப்பவர்களை நம்ம கவுபோயின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காணப்படுற இஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் தொழிலை வந்து மாடு மேய்ப்பவராக இருக்கிறார். ஹீ லிவ்ஸ் இன் அ ஃபார்ம். ஸோ இங்கே காணப்படுகின்ற வினைச்சொல் ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ இங்கே காணப்படுற ஒரு வினைச்சொல் வந்து ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த ஃபார்மெட் தான் என்னத்தை வெளிப்படுத்துது? இங்கே காணப்படுகின்ற சிம்பிள் ப்ரெசன்ட்ஸை வெளிப்படுத்து. இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட அர்த்தமே வந்து என்ன? இங்கே காணப்படுகின்ற எவ்ரிடே ஆக்ஷன் தான். ஸோ அப்போ பேர் வந்து எங்கே வாழ்கிறாம ஒரு பண்ணையில் வாழ்கிறாருங்கிற அர்த்தம் தரும். இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வினை சொல்லத்தான். ஹீ ஹேஸ் அ ஹோஸ் நேம்டு ரீனோ. ஸோ ரீனோங்கிற பேரை கொண்ட ஒரு ஹோஸ் ஒன்று இருக்குதா. இங்கே காணப்படுகின்ற ஹேஸை பாருங்கள். இந்த ஹேஸ் வந்து என்ன டிசைனில் இருக்குன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மெட்னாலே அது எவ்ரிடே ஆக்ஷன் உண்மையே சொல்லுதாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட என்ன ரீனு கூட ஹோஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஹேரி லவ்ஸ் ரீனு. ஹேரிக்கு ரீனுவை பிடிக்குதாம். ஸோ இங்கே எதுவும் வந்து என்ன ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ரைட்ஸ் ரீனு எவ்ரிடே. இங்கே ஒவ்வொரு நாளும் இங்கே ரீனு காணப்படுற குதிரை மேலே அவர் சவாரி செய்கிறாம், அவர் போகிறாம்னு சொல்கிறாங்க. Every day. Sometimes they walk slowly and sometimes they run fast. சில நேரம் வந்து அவங்க வேகமாக ஓடுவாங்களாம் அல்லது மெதுவாகவும் நடந்து போவாங்களாம். They always have a good time. இங்கே நான் ஹைலைட் பண்ணிக்கிற அனைத்து வினை சொற்களும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லி நம்ம எப்படி மதிக்கலாம்னா நம்ம படிக்கத்தான் வேணும். நம்ம வேறு எதுவும் விடயங்களை வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மதிக்கலாது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம மதிக்கத்தான் வேணும். அந்த டிசைனில் தான் என்னென்னு சொல்லி நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அந்த நீங்கள் வினைச்சொல்லோட ஃபார்மெட்டை பார்த்து என்ன செய்யணும்னா
அது எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லி மதிச்சுட்டு அந்த டென்ஸோட அர்த்தம் நம்ம ஏன் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இதுக்குரிய அர்த்தங்கள் முழுமையானதாக நம்மளுக்கு விளங்கிடும். பின்வரும் சொற்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது கீழே காணப்படுகின்ற ப்ரெசன்ட் டைம் ஃப்ரேஸ் என்று சொல்கிறது வந்து ஒரு பேராகிராஃபை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் அது பொதுவாக அது உண்மையாக அது ப்ரெசன்ட் டென்ஸை தான் செல்ல போகுதுங்கிற அர்த்தமாக இருக்குது. உங்களோட எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்க்கல இடைவெளி நிரப்புறதுக்கு என்ன டென்ஸை பொருத்தமான டென்ஸை கூட நீங்கள் நிரப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன டென்ஸ்ன்னு சொல்லி நம்ம மதிக்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து இந்த டைம் ஃப்ரேஸாக தான் காணப்படும். ஸோ இதை நம்ம படிக்கிறது கட்டாயம். நவ் என்றால் இப்போது, எட் ப்ரெசன்ட் இப்போ அல்லது நம்ம இப்போதுன்னு சொல்லுவோம். எட் த மோமெண்ட் இந்த சந்தர்ப்பத்தில், எட் திஸ் டைம் இந்த நேரத்தில், கரண்ட்லி என்றாலும் தற்போது தான். நீங்கள் மேலதிகமாக இங்கே சம்டைம்ஸ் என்று சொல்கிற இன்று வந்து என்ன ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ். அப்போ இதெல்லாம் மதித்தால் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் அது என்ன பொருத்தமான வினைச்சொல் வரும் சொல்லி நம்ம மதிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்லி தற்போது, கரண்ட்லி ஐ ஆம் அ டீச்சர், தற்போது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு சொல்லும்போது கரண்ட்லி ஐ வாஸ் எ டீச்சர்னா அவனால சொல்லியாது, தற்போது நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன்னு சொல்லி சொல்லலாது. ஏன் இதுக்கும் இந்த ப்ரெசன்ட் டைம் ஃப்ரேஸுக்கும் அந்த வசனத்தில் யூஸ் பண்ணுற ப்ரெசன்ட் டென்ஸிற வினைச்சொல்ல வகைக்கும் என்ன செய்யும், முரண்பாட்டதாக காணப்படும். அப்படி காணப்படக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ நம்ம வசனங்கள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு வசனத்தை நம்ம 4 விதமாக எடுக்கலாம். ஒன்று பாசிட்டிவாக, ரெண்டாவது நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லி. ஸோ இங்கே V1 எஸ்ஸுங்கிறத நம்ம சிங்குலர் வேர்புண்டு சொல்லுவோம் இது பொதுவாக. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, ஐயோட V1 என்று சொல்லும்போது எந்த விதமான எஸ்ஸும் சேர்க்காத, ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாத, இடி ஃபார்ம் இல்லாத பேஸ் வேர்பை தான் நம்ம V1 சொல்லுவோம். ஐயோட V1ங்கிற ஃபார்மட் வரும். பிஎஸ்ன்னு சொல்லும்போது ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆகும். எஸ்எஸ்ன்னு சொன்னால் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப். அதாவது அந்த வினைச்சொல்லுக்கு நம்ம சில எஸ்ஸை கடைசியில் சேர்ப்போம். அந்த எஸ் சேர்க்கும்போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஈக்கு நம்ம இஎஸ் போடுறதா அந்த மாதிரி சில ஸ்பெல்லிங் ரூல்ஸுக்குரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம அதை கவனித்து கொண்டு நம்ம அதை என்ன செய்வோம், அது ரெண்டையும் நம்ம இணைச்சிடுவோம். அதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒரு வசனம் அமைக்கும் போது தமிழில் எப்படி அர்த்தம் மாறும்னா, ஐயை நம்ம கொண்டு வசனம் அமைக்க போகிறோம்னா சப்ஜெக்டாக, அடுத்து வந்து என்ன ஆகும், V1 தான். V1 எஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இங்கே கடைசியில் எஸ் இல்லை, இடி ஃபார்ம் இல்லை, ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாத தனியாக வர V1. அதான் எந்த விதமான இது ரூட் வேர்டு இல்லாட்டி ஸ்டெம் வேர்டுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதெல்லாம் நம்ம V1 சொல்லுவோம். அப்படி வந்தால் இந்த மாதிரி சென்டென்ஸான ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வந்தால் என்ன அர்த்தம், நான் விளையாடுறேங்கிற ஸ்போக்கன் சென்டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்லது இதில் தமிழ் எழுத்து வழக்கு வந்து நான் விளையாடுகிறேன் என்று சொன்ன அந்த கிரேனுங்கிற சத்தம் முடியும். பொதுவாக இதில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நான் விளையாடுகிறேன், அவன் விளையாடுகிறான், அவர்கள் விளையாடுகிறார்கள், அவைகள் விளையாடுகின்றன இந்த சொன்ன கடைசியில் இருக்கிற இந்த சத்தங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி மாற்றம் ஏற்படாது. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் விளையாடுற அல்லது விளையாடுகிறேனுக்கு என்ன அர்த்தம்ண்டா, ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல் எவ்ரிடே எக்ஷனை தான் என்ன செய்யுது, இங்கே நான் விளையாடுறேன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு வசனம் அமைக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்யலான்னு சொல்லி திங்க் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த விஷயம் செய்கிறதான்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறான்னு சொல்லி அதுக்குரிய டென்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், உரிய வினை சொல்ல போடணும். அல்லது இந்த மாதிரியான வசனங்களை கண்டிங்கல, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கண்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஒவ்வொரு நாளுங்கிற அர்த்தம் தரும். ஒவ்வொரு நாளுங்கிறத வந்து நம்ம இடத்த செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, விளங்கிடுவாங்க. ஐ கோ டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போகிறேன்றாலே நான் பாடசாலைக்கு போகிறேன் அல்லது நான் பாடசாலைக்கு போகிறேன் சொன்னாலே அது நம்ம ஐ கோ டு ஸ்கூல் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடேன்னு சொல்ல தேவையில்லை. எல்லாருக்குமே தெரியும் அது திங்களிலிருந்து வெள்ளி வரதை நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லி. அப்போ அது முக்கியமான விடயங்களுக்கு தவிர எல்லா நேரமும் நம்ம அதை சொல்லக்கூடாது. இங்கு விளையாடுற என்று குறிப்பிடும் வினைச்சொல் ஒவ்வொரு நாளும் என்பதையும் குறிப்பிடுகிறது. இங்கே விளையாடுகிறேன் என்று சொன்னாலே அது ஒவ்வொரு நாளும் தான். நான் நேற்று விளையாடுகிறேன் என்று சொல்ல இயலாது, நாளைக்கு விளையாடுகிறேன் என்றும் சொல்ல இயலாது. அது ஒவ்வொரு நாளுங்கிறதையும் இது குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம பாசிட்டிவ் படிச்சிட்டோம். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சின்ன ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் இன்டு இங்கிலீஷ். பின்வருவனவற்றை நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கிலீஷுக்கு மாற்ற போகிறோமா. முதலாவது உங்களோட மைண்டில் போப்பாருது. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ஸ் நம்ம படித்தோம்னா உங்களுக்கு என்ன தமிழால் நீங்கள் நினைக்கிறது என்ன செய்ய போகிறீங்க, அப்படி இங்கிலீஷுக்கு மாற்றுறது நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் தமிழால் நினைக்க போகிறீங்க என்ன, நான் படிக்கிறேன்னு சொல்லித்தான். நான் படிக்கிறேங்கிறத நீங்களோட மைண்டில் எடுத்துட்டீங்க. இதை நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்ற போகிறோங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது
ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் எழுவாய்ங்கிறது கட்டாயமாக தேவை. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை எழுவாய் யார் செய்கிற செயல், இப்போ நான் யார் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன். அப்போ ஐங்கிறது எழுவாய், ஐயை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நானுங்க ஸோ நான் படிக்கிறேங்கிறதுக்குள்ளே எழுவாய் இது யார் படிக்கிற, நான் படிக்கிறேன். அப்போ நானுங்கிற கேள்விக்குரிய விட வந்து சப்ஜெக்ட். அப்போ முதலாவதாக நம்ம அதை எடுத்துட்டோம். ஸோ படிக்கிறேங்கிறதுக்குரிய வினைச்சொல்லை நம்ம எடுக்கணும். படிக்கிறேங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் சொல்ல வந்து என்ன, ஸ்டடிங்கிறத எடுப்போம். அடுத்து டூ ஆர் டோன்ட் நெகட்டிவ்ஸ் பண்ணக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் வழங்கும். அது இப்போதைக்கு நம்ம இதை வச்சுட்டு ஸோ டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து என்ன, இது நம்ம பாசிட்டிவ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ 3 விடயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். முதல்ல அது எழுவா யார் செய்கிற, அதுக்குரிய வினைச்சொல்லை நம்ம இங்கிலீஷால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அடுத்து பாசிட்டிவாக நம்ம நெகட்டிவானு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். பாசிட்டிவ்ண்டா என்னென்னா அதில் இல்லைங்கிற சத்தம் வர மாட்டேங்கி, இல்லைங்கிற சத்தம் வராட்டி நம்ம அதை பாசிட்டிவ்ண்டு செல்லுவோம். அப்போ நம்ம டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்போ நான் படிக்கிறேன்னு செல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிறதா. அந்த ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுனாலும் நம்ம அப்படின்னு செல்ல தேவையில்லை. ஒரு கிழமையில் ஒரு நாளும் தொடர்ச்சியாக படிக்கிறதுனால நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது வந்து ஒரு மெஜிக்கான டென்ஸ். அது நம்ம ஆழ்ந்த ஒரு அறிவு கொண்டு நம்ம இதை விளங்கி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் செல்லும் போது ஒவ்வொரு நாளும் செய்ய தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும், அல்லது ஒவ்வொரு காலையிலையும், ஒவ்வொரு மாலையிலையும் அப்படி நம்ம செய்யும்போதும் ஏதாவது ஒரு மாலையில் தடயங்கள் ஏற்படும். அதனால் அந்த நம்ம டென்ஸுகளை என்ன செய்யலாது, மாற்ற இயலாது. அப்போ நீங்கள் நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது நான் வளமையாக படிக்கிறதான்னு சொல்லி உங்களோட ட்ரான்ஸ்லேட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு அது ஒவ்வொரு நாளும் செய்கிறதான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான். அப்போ ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வினைச்சொல் வந்து என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டு கீழே வந்து அப்போ ஐ வந்து என்ன வரும், V1ங்கிற நம்பர். அடுத்த இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க, பிள்ளைகள் விளையாடுகிறார்கள்னு சொல்ல வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பிள்ளைகள் விளையாடினார்கள்னு தான் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லி தமிழ் சத்தத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் முதல்ல சப்ஜெக்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து என்ன, பிள்ளைகள், சில்ட்ரன். அதில் வேர்ப் வந்து என்ன, விளையாடுன்னா ப்ளே. இங்கே டூ டோன்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து என்ன, பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்னா என்ன, இல்லைங்கிற சத்தம் இருக்கா, விளையாடுவது இல்லை, விளையாடுகிறார்கள் இல்லை இந்த சின்ன ஒரு சத்தம் இருக்கா, இல்லைங்கிற சத்தம் இது இல்லை. அதனால் அப்போ இது பாசிட்டிவாக கருதப்படும். அப்போ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஒரு தரம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், என் அம்மா சமைக்கிறாள். அப்போ நம்ம இங்கே என் அம்மா சமைக்கிறாங்கிற தமிழ் வசனத்தை ஆங்கிலத்துக்கு மாற்றும் போது முதலாவது நம்ம கவனிக்கணும், என் அம்மாங்கிற சப்ஜெக்ட் என்ன, என் அம்மாவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மை மதர். சமைங்கிறதுக்குரிய வினைச்சொல் வந்து குக், சமை குக். ஸோ சத்தத்தை வச்சா நீங்கள் டென்ஷன் மதிக்கணும். என் அம்மா சமைக்கிறாள். அப்போ கிராள்னு சொல்லும்போது இது வந்து ப்ரெசண்ட்டுக்கு மாறுது. அப்போ ப்ரெசண்ட்டுக்கு மாற்றினதுக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கணும். அப்போ என் அம்மாவுக்கு மை மதர், சமைக்கிறாள் குக்குண்டு வரும். இங்கே பார்த்துருக்கோம் சிங்குலர் சப்ஜெக்ட்னா கடைசியில் எஸ் சேர்க்க வேண்டியிருக்கு. எஸ் சேர்க்கும் போது சில விதிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அந்த விதியின் அடிப்படையில் நம்ம இங்கே சாதாரணமான எஸ்ஸை மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இதை கவனமாக வச்சிருக்கணும். அடுத்தது வந்து அது பறக்கிறதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து என்ன, அது நம்ம வினைச்சொல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம், பறக்கிறது. அப்போ இட் சிங்குலர் சப்ஜெக்ட் தான் ஃப்ளைஸ்ன்னு வந்திருக்கு. குமரன் படம் பார்க்குறான். அப்போ யார் சப்ஜெக்ட் என்ன, குமரன். படம் பார்க்குறான்ங்கிறது தான் என்ன, வினைச்சொல். அப்போ எக்ஷன் வேர்ப் வந்து பார்க்குறானுக்கு வாட்ச்ன்னு சொல்லுவோம். படம்ங்கிறது வந்து அங்கே வருது. ஸோ குமரன் வாட்சஸ் மூவி. ஏன் இப்படி வாட்சஸ்ன்னு வந்துருக்குன்னா அது சிங்குலர் சப்ஜெக்ட். இங்கே காணப்படுற சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக ஐயான்னு சொல்லி பார்த்து தான் இங்கே நம்ம அங்கே வினைச்சொல்ல ஏற்படுற மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து வந்து நெகட்டிவ்னு சொல்லும்போது இல்லைங்கிற அர்த்தம் தரும். சில வசனம் வந்து எதிர்மறையாக இருக்கும்போது நம்ம நெகட்டிவ்னு அதை சொல்லுவோம். அந்த டைமில் வசனம் இப்போ எப்படி இருக்கும்னா ஐயோட டோன்ட்டுங்கிற ஒரு V1 தான். V1 எஸ்ஸை நம்ம பற்றி யோசிக்கவும் தேவையில்லை, ஐஎன்ஜியை பற்றி யோசிக்கவும் தேவையில்லை, இடியை பற்றி யோசிக்காத ஒரு பேஸ் வேர்பை தான் நம்ம V1ன்னு சொல்லுவோம். பிஎஸ்ன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணிவிட்டு V1 தான் போட போகிறோம். சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டஸ்ன்னு யூஸ் பண்ணிவிட்டு V1 யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம ஸோ இங்கே தான் வினைச்சொல்ல டிரெக்டான வினைச்சொல்லில் மெயின் வேர்பில் சிங்குலர் வேர்ப் மாற்றம் ஏற்படும். ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தவரை எங்கேயுமே மாற்றங்கள் ஏற்படுத்த மாட்டேங்கி இங்கே மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டசன்ட்டுங்கிற ஒரு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அந்த டைமில் மாத்திரம் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஒரு வசனம் நம்ம செல்லும்போது ஹீ டசன்ட் ப்ளே, அவன் விளையாடுற இல்லை அல்லது அவன் விளையாடுவதில்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் ஒவ்வொரு நாளும் விளையாடுறல்ல அல்லது அவன் விளையாடுவதில்லை, அவனுக்கு அந்த பழக்கம் இல்லைங்கிற அர்த்தம் தரும்போது நம்ம அதை ஹீ டசன்ட் ப்ளேன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம முதலாவது அவன் செல்லும்போது சிங்குலர் சப்ஜெக்ட். அடுத்து வந்து இல்லைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்,
அப்போ சிங்குலர் சப்ஜெக்டுக்குரிய இல்லை வந்து டசின்டாகவும் விளையாடுறங்கிறதுக்குரிய வினைச்சொல் வந்து ப்ளே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும் என்ன ஹி டசன் பிளேன்னு சொல்லி. ஸோ பின்வரும் வசனத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். எப்படி நான் படிப்பதில்லைங்கிற வசனத்தை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும், முதலாவது சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் வசனத்தில் தமிழை பொறுத்த வரைக்கும் வசனத்தில் பொதுவாக ஸ்டார்டிங்கில் காணப்படும். அப்போ முதலாவது வந்து என்ன, சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் இருக்கா வினையில் படிப்பதில்லை, அதில் படிங்கிற வேர்ப் இருக்கேன். இப்போ நம்ம படிக்க என்ன ஸ்டடின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இங்கே டோன்ட்டாக யூஸ் பண்ணணும், டசன்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கும். நம்ம எது யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வந்து ஐன்னு நம்ம பொதுவாக இங்கே டோன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதையும் மதிச்சுட்டு இது டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து என்ன, எப்படி நம்ம நெகட்டிவ்னு மதிப்போம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ இது இல்லை இந்த சத்தமும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டோன்ட்டுன்ற சத்தமும் வருமாக இருந்தால் அது நம்ம நெகட்டிவாக கருதுவோம். அந்த டைமில் நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டு அப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள என்ன செய்வோம், நம்ம சப்ஜெக்டாக ஐயை போட்டுட்டு படிங்கிறதுக்குரிய பேஸ் வேர்ப் வந்து ஸ்டடி, அடுத்து நம்ம ஐக்குரிய நம்ம டோன்ட்டை யூஸ் பண்ணோம்னா இவ்வளோதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இதோட அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. வீடியோ போஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். பாசிட்டிவ் கொஸ்டின்னா கடைசியில் ஆங்கிற சத்தத்தில் முடிஞ்சால் அது பாசிட்டிவ் கொஸ்டினாக எடுப்போம். பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், முதலாவது டூங்கிறத போட்டுட்டு ஐஏ சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு V1. இங்கே பாருங்கள், இங்கே V1ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் மாத்திரம்னா வினைச்சொல்லில் டிரெக்டாக நம்ம எஸ் சேர்க்குற அந்த பிரச்சனை இருக்குமே தவிர மற்ற அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சம் நெகட்டிவ் கொஸ்டினில் அந்த டிரெக்டான வினைச்சொல்லில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்த மாட்டேங்குது. இங்கே நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினில் ப்ளூரல் சப்ஜெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டூவோட V1 யூஸ் பண்ணுவோம். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா முதலாவது நம்ம டஸ்ஸை போட்டுவிட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை போட்டுட்டு அங்கே வினைச்சொல் வந்து மெயின் வெப்பை வந்து எஸ் சேர்க்காமல் நம்ம டிரெக்டாக போட்டுருவோம். அப்போ அவள் விளையாடுறையா, இங்கே விளையாடுறையா யாங்கிற சத்தம் கேட்கும் பட்சத்தில் அது என்னையா மாறப்போகுது, பாசிட்டிவ் கொஸ்டின். அப்போ பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லி நம்ம தமிழால் காணப்படுகின்ற இறுதியில் இருக்கிற சத்தத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது பாசிட்டிவ் கொஸ்டினாக மதித்து அது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி மதித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுக்கிறதுக்கு வரணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, இது நம்மளாக உருவாக்கினது இல்லை, இது அப்படி தான் அந்த கிராமர் செல்லுது. அப்போ நம்ம இதை ஏன்னு சொல்லி நம்ம இதில் ஆராய்ச்சி பண்ணவே இயலாது. அப்போ நம்ம அடுத்ததாக மதிக்க வேணும் என்ன, இங்கே சப்ஜெக்ட் இருக்கான்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்கு சீன்னு சொல்லி இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ பாசிட்டிவ் கொஸ்டினாக நம்ம யூஸ் பண்ணும்போது முதலாவது என்ன வேர்ட் வரும், டஸ்ன்னு சொல்லி அவள் ஷீ விளையாடுறையா பிளேங்கிற வினைச்சொல் டிரெக்டாக வரும். நான் விளையாடுவதா அல்லது அவள் விளையாடுவதாங்கிற அந்த சத்தம் தரும். சரி, நம்ம பின்வரும் வசனத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். எப்படின்னா நான் படிக்கிறேனா, நான் படிக்கிறையா அல்லது நான் படிப்பதா அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சத்தத்தை நீங்கள் வச்சு என்ன டென்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சத்தத்தை வச்சு அது நீங்கள் வெவ்வேறு சொற்களை போட்டு அந்த காலம் தார சொற்களை நீங்கள் போட்டு இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணது பிறகு தான் நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வரணும். அப்போ நான் படிக்கிறேனா என்று சொல்லும்போது, நான் படிக்கிறேனான்னு சொல்லும்போது அது பொதுவாக அது ப்ரெசன்ட் டென்ஸ் சத்தத்தை தார மாதிரி. அப்போ நான் படிக்கிறேனான்னு சொல்லி உங்களோட மைண்டில் ஒரு வசனம் சிந்தனைக்கு வந்துட்டு அதை நீங்கள் இங்கிலீஷுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க, முதலாவது பார்க்கணுமே என்ன ரேனா, அந்த ரேனாங்கிற சத்தத்தை வச்சு நீங்கள் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. என்ன டென்ஸுக்கு வருது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வருது. அடுத்தது வந்து என்ன செய்யணும், நீங்கள் சத்தத்தில் முடிஞ்சிருக்கு. சத்தத்தில் முடிஞ்சால் இது கொஸ்டின். அப்போ இது பாசிட்டிவ் கொஸ்டின். பாசிட்டிவ் கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி வரப்போகுது, முதலாவது நம்ம சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஐ தான் இதில் சப்ஜெக்ட் எப்படி நானுங்கிறது. வேர்ப் வந்து படிங்கிற வேர்ப் வந்துருக்கு ஸ்டடி. இங்கே நம்ம கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு நம்ம முன்னுக்கு தேவைப்படும் டூவா டஸ்ஸான்னு சொன்னதில்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐக்குரியது வந்து டூ. டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லி அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், கடைசியில் ஆண்டு சத்தத்தில் முடிஞ்சிங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணுவோம். வசனம் எப்படி வந்துடும், டூ ஐ ஸ்டடிங்கிறது. பின்வரும் வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இங்கிலீஷுக்கு மாற்றிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், நீங்கள் பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் தேவை நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டுருப்பேன். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களை ஓலெவல் எக்ஸாமினேஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கிரேட் 9 இருக்கலாம், கிரேட் 10 இருக்கலாம், கிரேட் 11 இருக்கலாம், பயப்படவேனா நீங்கள் டைம் ஒதுக்கிட்டு பாடங்களை படிச்சுட்டே போங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். இது ஒரு புக், நீங்கள் ஒரு கோர்ஸாகவே செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு எக்ஸசைஸ் புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் எழுதி படிச்சுட்டே போங்க. உங்களுக்கு
இந்த நீங்கள் ஏதாவது ஒரு பலனை இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த ஸ்டேஜ் 2 புக் முடிஞ்ச உடனே நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் பலன் நீங்கள் நிச்சயமாக அறுவடை செய்வீங்க. ஓகே, நெகட்டிவ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு தேவை? இங்கிலீஷை நம்ம தமிழால் நினைக்கிறத இங்கிலீஷால் செல்ல போகிறோம். நம்ம தாய்மொழி தமிழ். அப்போ நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்? இங்கிலீஷால் செல்ல போகிறோம்னா முதலாவது நம்ம தமிழால் யோசிக்கணும். அப்போ தமிழால் யோசிச்சுட்டு அதுக்குரிய அந்த வினைச்சொல்லை கேட்பாருன்ற சத்தத்தை மதித்து அது என்ன செய்யணும்? என்ன டென்ஸ்ன்னு சொல்லி மதிக்கணும். அதில் நம்ம டென்ஸில் ஒரு பிரச்சனை வரும். என்ன பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ் கொஷனா நெகட்டிவ் கொஷனான்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதை நீங்கள் அந்த சத்தத்தை வச்சு அப்போ ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன் சொல்லி அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் மதித்ததுக்கு பிறகு அதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த சப்ஜெக்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே ட்ரான்ஸ்லேட்டுக்கு வரணும். இது பெரிய கேஸான்னு கேட்டால் அப்படி இல்லை. இது செல்லக்கணும் பெருசு மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்தை செய்யும்போது அது நம்மளுக்கு பெருசாக காணப்பட மாட்டேங்கி. ஸோ நெகட்டிவ் கொஷன் நெகட்டிவ்ன்றாலே நோட் வரப்போது. கொஷன்னா கடைசியில் கொஷன் மார்க்கில் முடிய போது தமிழில் யாங்கிற சத்தம் வரப்போகுது. அப்போ இல்லையான்னு சொன்னால் நெகட்டிவ் கொஷன், யான்னு சொல்லி தமிழால் முடியும்னா பாசிட்டிவ் கொஷனாக இருக்கும். அப்போ அந்த வசனத்தில் ஐ வந்து எழுவாயாக காணப்பட்டால் நம்ம நெகட்டிவ் கொஷன் ஸ்டார்ட் பண்ணப்படும் டோன்னு சொல்லி. வினைச்சொல் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இடி ஐஎன்ஜி ஃபார்ம் ஒன்றும் வராது. அந்த வசனம் வந்து நெகட்டிவ் கொஷனில் காணப்படுற வசனம் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், எழுவாய் வந்து ப்ளூரலாக காணப்பட்டால் நெகட்டிவ் கொஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டோன்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி V1ல் முடியும். அந்த வசனத்தில் காணப்படுற சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக காணப்பட்டால் தான் அங்கே டசன்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி V1ல் போய் முடியும். V1ல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே பிரச்சனையாக போகிறது வந்து என்ன? டசன்ட் மாத்திரம் தான். இந்த டசன்ட்டையும் டோன்ட்டையும் நீங்கள் பிரித்து உங்களால் யூஸ் பண்ணி ஏழும்டாலே இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் உங்களுக்கு ஓகே தான். சரியா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நம்ம உண்மையான நிறைய விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு மெஜிக்கான சென்டென்ஸ் இது விளங்காட்டி நீங்கள் 2வது தரம் வீடியோ பாருங்கள், 3வது தரம் வீடியோ பாருங்கள், 4வது தரம் வீடியோ பாருங்கள். இதை பார்த்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு பெசிவ் வாய்ஸுக்கு நீங்கள் வரணும். ஆல்ரெடி பெசிவ் வாய்ஸை பற்றி நான் ஃபுல்லாக விளங்கப்படுத்தினேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து போகிற உங்கள் பெசிவ் வாய்ஸை பற்றி எந்த விதமான டவுட்டும் வராது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அதை பார்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பெசிவுக்கு போகணும். எடுத்த உடனே நீங்கள் அதுக்குள்ளே பேத்துடாமல் பெசிவ் வாய்ஸை நீங்கள் திரும்ப பாருங்கள். அப்போ நீ விளையாடுற இல்லையா, அப்போ விளையாடுற இல்லையா, அப்போ யாங்கிறது மாரிக்கு இல்லைங்கிற சத்தம் மாரிக்கு. அப்போ ரெண்டையும் வச்சு நம்ம என்ன எடுக்கோம்னா இது நெகட்டிவ் கொஷனாக எடுக்கும். நெகட்டிவாக எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். நீங்கிற சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணால் யூ, அப்போ அது ப்ளூரல் சப்ஜெக்டாக கருதப்படும். அப்போ நம்ம டோன்ட் டைம் போட்டுவிட்டு அங்கே காணப்படுற விளையாடுங்கிறதுக்குரிய பிளேங்கிற வினைச்சொல்லை போட்டோம்னா வசனம் வரும். இதை நம்ம எழுத்து வழக்கில் செல்லும்போது நான் விளையாடுவதில்லையா, நீ விளையாடுவதில்லையாங்கிற அர்த்தம் தரும். இப்போ பின்வரும் வசனத்தை நீங்கள் அப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. நான் படிப்பதில்லையா, இதை நீங்கள் மதிக்க போகிறீங்க. முதல்ல அது என்ன செய்வீங்க? படிப்பதில்லையா, அப்போ இல்லை யாங்கிற 2 பேர் இது. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க நெகட்டிவ் கொஷன். அடுத்து ஐடென்டிஃபை பண்ணிங்க இந்த சத்தத்தை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நான் ஒவ்வொரு நாளும் படிப்பதில்லையா, அப்போ அது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. நான் நேற்று படிப்பதில்லையா, நாளைக்கு படிப்பதில்லையாங்கிற சொல்லி வேறு டென்ஷன் நீங்கள் மாற்றிடாமல் ஒவ்வொரு நாளும் படிப்பதில்லையான்னு கேட்டு பாருங்கள். அது என்ன டென்ஷன் சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்குரிய சப்ஜெக்ட் வந்து ஐ. அப்போ ஐங்கிற சப்ஜெக்டாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை யோசிச்சா சரி, வேர்ப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் படின்னு சொல்லி, அப்போ ஸ்டடி. அடுத்து ஐடென்டிஃபை பண்ண நெகட்டிவ் கொஸ்டின் தானே. அப்போ நம்ம டோன்ட் டசன்ட் நான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சப்ஜெக்ட் வந்து ஐயாக இருக்கும் பட்சத்தில் அது டோன்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே டோன்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் கொஸ்டின். அப்போ எப்படி வசனம் வருது? டோன்ட் ஐ ஸ்டடின்னு வரணும். இவிடத்து டைப்பிங் பிரச்சனை. ஸோ டோன்ட் ஐ ஸ்டடின்னு வரப்போகுது. ஸோ எழுவாய் தான் மாறிக்கு அதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் விளங்கி எடுத்துட்டீங்கன்னு பின்வரும் தமிழ் இருக்கிற வசனங்கள் நீங்கள் இங்கிலீஷால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு விளங்கினாலே உங்களுக்கு ஓகேயாக போய்து. ஸோ இங்கே நான் மேலதிகமாக 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன். ஸோ சேர்த்த மாதிரினா 10 வசனங்கள் காணப்படுது. இதில் நீங்கள் கடைசியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களால் எல்லாம் முடிஞ்சிட்டேன்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேணாம். இது ஹெல்பிங் சோர்ஸ். நீங்கள் கிரேட் 6ல் பீப்புள்ஸ் புக்கில் யூனிட் நம்பர் 6ல் இருக்கிற ஆக்டிவிட்டி 2, யூனிட் நம்பர் 6ல் இருக்கிற ஆக்டிவிட்டி 4, யூனிட் நம்பர் 6ல் இருக்கிற ஆக்டிவிட்டி 5, ஆக்டிவிட்டி 7, ஆக்டிவிட்டி 8, ஆக்டிவிட்டி 9ங்கிற நீங்கள் 6ஆம் ஆண்டு புத்தகத்தை எடுத்து இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை உங்களுக்கு முடியுது.